தஞ்சாவூரில் உள்ள செவித்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு பள்ளி மிகவும் மோசமான நிலையில் இயங்கி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படிக்கும் இந்த விடுதியில் பாழடைந்த கட்டிடங்கள், சுகாதாரமற்ற சமையலறை மற்றும் கதவுகள் இல்லாத கழிப்பறைகள் என அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை. மழைக்காலத்தில் வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்குவதால் மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். விடுதி காப்பாளர் பணி இடமும் காலியாக உள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. கழிப்பட வசதியில அந்த கதவு இல்லாம, பெண்களும் ஆண்களும் படிக்கிறதுனால கதவு இல்லாம திறந்த வழியாவே இருக்கின்றது. அதே மாதிரி அது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாதுகாக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டனா இருக்கக்கூடியவங்க போஸ்டிங் போடாம இன்சார்ஜாவே வச்சிருந்தாங்க. இன்சார்ஜ் இப்ப இல்ல. மாணவர்களின் எதிர்காலம் கருதி அரசு உடனடியாக இந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் செய்தியாளர் காதர் உசேன்.